நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொன்ன நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கூட நினச்சேன் என்ன வார்த்தையை பேசணும் என்று சொல்லி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை வித்தியாசமாக ஆண்டவர் பேசினார் என்னோட. அந்த வார்த்தை ஆண்டவர் உண்மையாகவே இது நீங்கள் பேசுகிறது தானா, இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சூப்பராக என்னோட அதை உறுதிப்படுத்தினார். அது பிரசங்க நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அறிந்து கொள்வீங்க. கவனமாக கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை அவங்க வாசிக்கும் பொழுது கவனமாய் மற்றவர்கள் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் நிச்சயமாய் நம்முடைய எலும்புகளுக்கும் ஆவிகளுக்கும் நம்ம மாம்சத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தினார். மோசேக்கு பிறகுதாக கர்த்தர் யோசுவாவை வைத்தார். ஆமென். யோசுவாவை வைத்து ஆண்டவர் சொன்னார், யோசுவா நீ ஜனங்களை என்ன பண்ணு, வழி நடத்தி நீ செல். யோசுவா பயந்தார். ஆனால் கர்த்தர் யோசுவாவோட பேசி நீ பலங்கொண்ட திடமானதாக இரு, திகையாதை வாக்குத்தத்தங்களை சொல்லி யோசுவாவை கர்த்தர் நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது அவங்க பிரயாணம் கானானுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், திருப்பாதீங்க, வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு அப்புறம் மேப்பு தான் வரும். ஆமென். ஓகே, இங்கே கவனிங்க. பிரைஸ்லாம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேரே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கானானுக்குள்ள வந்தாச்சு. இனி பக்கத்தில் சுதந்திரிக்க வேண்டியதான். ஆனால் அதற்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டி இது தேசங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அதற்கு முன்பதாக எரிகோ என்கிற ஒரு பட்டணம் இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த பகுதியெல்லாம் காணப்பட அப்போ அந்த கானானுக்கு முன்பதாய் போவதற்கு தடையாக சில பட்டணங்கள் இருக்கும் பொழுது அந்த யோசுவா 2 வேவுக்காரர்களை ரகசியமா போய் நீங்க எரிகோவை போய் என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க, ஏன்னா நமக்கு அது தடையா இருக்குதுன்னு சொன்ன உடனே 2 பேர் என்ன பண்ணாங்க, மாறுவேஷம் போட்டுட்டு இந்த மருவெல்லாம் வச்சுட்டு என்ன மாறுவேஷம் போட்டுட்டு போனாங்களோ தெரியல, போனாங்க. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு இன்னும் நடிக்க தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோட இருக்கிற பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் சொல்றது ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்கு. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்கு பொய் சொன்னாலும் மாட்டிப்பாங்க, நடிச்சாலும் மாட்டிப்பாங்க. ஆண்டவர் இல்லாதவங்க சரளமாக என்ன பண்ணோம், டக்கு 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 டக்குன்னு நடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம். இவங்க ஆண்டோடைய பிள்ளைகள், இவங்க வேற என்ன பண்ணிட்டு போனாங்களோ தேசத்துக்குள்ள போனா, ஆனா ராஜாவுக்கு நியூஸ் போயிருச்சு, ஏய் கானான் இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்கும்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கிங்கயும் தேடும் பொழுது இவங்க டைரக்டா எங்க போயிட்டான், ராகாப் என்கிற ஒரு விபச்சாரம் செய்கிற அவங்க ஒரு சத்திரம் மாதிரியோ அந்த ஒரு தொழிலை செய்து கொண்டு நடத்தி கொண்டு இருந்தாங்க. இவன் டைரக்டா எங்க போயிட்டான், ஏன்னா வேற யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. யார் தான் இடம் கொடுப்பா, இந்த அம்மா தான் இடம் கொடுக்குன்னு சொல்லி இந்த ஒரு என்ன போயிட்டாங்க, அந்த இடத்துல போய் இருந்த உடனே அவங்க தேடி வந்தார்கள். அப்போ ராகாப் என்கிற அந்த நல்ல அம்மா என்ன பண்ணுனாங்கன்னா, இந்த 2 பேரை தன்னுடைய வீட்டில் ஒளித்து வைத்து கொண்டு அவர்கள் தேடி வந்தவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க தேடி வந்தவங்க இதே வழியில போங்க, அப்பதான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுது, யோசித்து பாருங்க, இப்பதான் போறாங்க, நீங்க போனீங்கன்னா உடனே என்ன பண்ணிக்கலாம், பிடித்து கொள்ளலாம் என்று சொன்ன வந்தவன் நேரம் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா காமிச்சுட்டு ஒரு மலை தேசத்தை பார்த்து அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவங்க நேரம் மேலே போய் பால்கனியில் போய் சேஃபா இருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த ராகாப் என்கிற சகோதரி அந்த வந்த வேவு பார்க்க வந்தவர்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். கவனமாய் கேளுங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மற்றவங்க எல்லாரும் கவனமாய் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ராகாப் என்கிறவள் வேவு பார்க்க வந்த அந்த 2 பேரை பார்த்து, ஏயா இங்க வந்தீங்க, எங்க ஊர்ல பாருங்க இவ்வளோ பெரிய மதில் இருக்கு, உங்களை தேடி இப்பதான் வந்துட்டு போயிருக்காங்க, நல்லா இருப்பீங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, அவங்க இப்பதான் இந்த கரையில போயிருக்காங்க, நீ இந்த பக்கமா என்ன பண்ணு போன்னு சொல்லி அவங்களை 2 பேரையும் அனுப்பல. அதற்கு மாறாக எரிகோவிலேயே பிறந்து எரிகோவிலேயே வளர்ந்து எரிகோவினுடைய அற்புதங்களை பெரிய பெரிய வல்லமைகளை பார்த்த அந்த ராகாப் என்கிறவள் சொல்லுகிறா, உங்களை குறித்து எங்க தேசத்துல திகில் பிடித்திருக்கு. ஐயோ, உங்களுக்கு போய் சொன்ன பாரு, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறா, உங்களை குறிச்சு எங்க தேசத்துல என்ன இருக்குது, திகில். அப்ப திகில்னா என்னது,
பயம். உங்களை குறித்து எங்க தேச மக்கள் என்ன பண்ணி இருக்கிறான்? பயந்து நாங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நடுங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னு சொன்னா உங்களை குறித்து அநேகருக்கு திகில் பிடி, சத்தமா உங்களை குறித்து அநேகருக்கு திகில் பிடிக்க வைப்பாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் பார்த்தோன்னா நம்ம சொல்றாங்க, உங்களை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு திகில் பிடித்து இருக்கிறது. அப்போ அவர்கள் குறித்து எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். பயப்படுற அளவுக்கு இஸ்ரவேலர்னா பெரிய ஆளா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயப்படுற அளவுக்கு இவங்களாம் பெரிய ஆளா? ஒரு ஆளும் கிடையாது. சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க. ஆமென். ஆனா ஆடு மேய்க்கிற சாதாரண இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனா அவர்களுக்கு முன்ன யார் நிக்கிறா? அவர்களுக்கு முன்ன தேவன் இருக்கிறபடினால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படலையா, இஸ்ரவேலின் தேவனை பார்த்து பயந்தார்கள். நல்ல கைகளை தட்டும் பொழுது உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன் இந்த இடத்துல மகிமைப்படுவாராக. நல்ல விசேஷமா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சாதாரண ஆளுதான் சொல்லு, நம்ம சாதாரண ஊழியக்காரங்க தான். ஆனா சொல்லுங்க, ஆனா என் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தையே கலக்கிறவர். நல்ல கைகளை தட்டி சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. எம்மா, உன் வீட்டில் சாதாரண எளிமையான வாழ்க்கை நீ வாழலாம், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா சர்வத்தையும் படைத்தவரே நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் வந்தா நீங்க நினைப்பீங்க, இந்த ஆகாரம்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா தெரியலையே. ஏன்னா நம்மளோட கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கும், நம்ம மனசில் தோணும், இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா, இதெல்லாம் நமக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் உன்னுடைய பழைய ஆகாரத்தில் கூட பிரியமாக இருக்கிறார். எத்தனை சொல்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன்னுடைய பழைய ஆகாரத்தில் மனிதர்கள் பிரியமில்லாமல் இருக்கலாம். ஒரு விசேஷித்தமான ஒரு வீட்டுக்கு போகிறோம், கடன் வாங்கி நகை போட்டு போகிறாலாம் இருக்கிறாங்க. நான் நம்ம ஷாப்பில் அப்படி ஒரு ஆள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லலாம், ஏ தாயா நம்ம ஆடிட்டு போயிட்டு வந்து என்ன பண்ணுறதேன் தந்துருதேன். நம்ம ஆளுக்கு அப்படி இல்லை. ஆமென். ஒன்றுமே இல்லாமல் போன மற்றவர்கள் பிரியப்படாமல் இருந்தாலும் உன்னுடைய பழைய வஸ்திரத்தில் உன்னை உருவாக்குன ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இப்படியே கைதட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சின்னவங்க தான் சொல்லு, நம்ம சின்னவன் தான். ஆனால் நமக்குள்ள இருக்கிறவர், நம்ம ஊழியம் நமக்கு சின்னது தான்யா, ஆனால் நம்ம ஊழியத்தில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண ஜனங்கள், ஆனா அவர்களை குறித்த பயம் யாருக்குள்ள கடந்து வந்தது? எரிகோவில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள கடந்து வந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நீ பயந்து நடுங்குவதில்லை. உங்களை குறித்து அநேகருக்கு பயங்களும் நடுக்கங்களும் வரும். உன்னை குறித்து பேசணும்னால நீ பயப்படுவாயா? நல்ல கையை தட்டி பக்கத்துல தட்டி சொல்லு, என்னை குறித்து என்னையா பேசுறது, என்னை குறித்து நினைச்சாலே அவன் பயப்படணும். என்னை குறித்து நினைச்சாலே ஐயோ நல்லா சேர்ந்து. ஹல்லேலூயா, ஆமென். தானியேல் புஸ்தகத்துல ஒரு சில சம்பவத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன்னு. ராஜா ஒரு சிலையை உருவாக்குறாரு. அந்த சிலையை உருவாக்கி இதை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். ஆமென். தேசம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் அறிக்கை போட்டாச்சு. எல்லா நாட்டில் இருக்கிறவங்க எங்க வந்துடணும்? பாபிலோனுக்கு வந்துடணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, எல்லா மொழி பேசுகிறவர்கள். அப்போ ஒரு மொழி பேசுகிற பாபிலோன் மொழி பேசுகிறவர் மட்டுமல்ல, பாபிலோன் அரசாங்கத்திற்கு கீழாக இருக்கிற எல்லா நாடுகளும் எங்க வந்துடணும்? இப்போ பாபிலோனுக்கு வந்துடணும். எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்? ஒரு பொற்சிலை செய்யப்பட்டிருக்கு, அதை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும். இதுதான் கட்டளையா கொடுக்கப்பட்டுச்சு. வணங்கவில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ஆபீஸ் ரூம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் என்ன இருக்குது? என்ன ரூமு? ஆமா, அக்னியான அழகான ஒரு ரூம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, வைத்து இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒரு நாள் வந்தாச்சு. அப்போ அவர்களுக்கு என்ன ஒரு அடையாளம்? எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது, மேலதாளம் வாசிக்கும் பொழுது எல்லாம் சாஷ்டாங்கம் என்ன பண்ணிடணும்? சிலையை வணங்கிடணும். இப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, எக்காலங்கள் ஊதப்படுகிறது, எல்லாம் மேலதாளங்கள் வாசிக்கப்படுகிறது, எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுங்கும் பொழுது 3 பேர் மட்டும் நட்டமாக நின்றுட்டு இருக்கான். 3 பேர் மட்டும். இந்த செய்தி வேகமாய் ராஜாவுக்கு போகுது. ஏன்னா ராஜா கண்ணு ரொம்ப தூரத்தில் தெரியாது. பார்த்தீங்களா? ராஜாவுக்கு நியூஸ். ஏன்னா தேசம் முழுவதும் வந்து நிற்கிறானா, ராஜா என்ன ஃபோக்கஸ்லேயே பார்த்துட்டு இருப்பாரு, எவன்லாம் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜாவுக்கு நியூஸ் போகுது. என்ன செய்தி போகிறது? ராஜாட்ட சொல்றாங்க, உங்களை அவர்கள் என்ன பண்ணல, இப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க, உங்களுடைய வார்த்தைக்கு அவர்கள்
கனம் கொடுக்காதபடி இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. யோசித்து பாருங்க, ராஜாவுடைய கட்டளைக்கு மரியாதை கொடுக்குற ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? போய் சொல்லும் பொழுது எப்படி போட்டு கொடுக்குறான்? இங்கிருந்து போறான், வேக வேகமா போய் போட்டு கொடுக்குறான். ராஜா ராஜா ராஜா, உடனே சொல்லுடா அப்படின்னு கேட்டிருப்பாரு. உடனே ராஜா, உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல. ராஜாவுடைய முகம் சிங்கத்தின் முகம் போல மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவ்வளவு அப்படியே இந்த ரெட் கலர் லைட்டை முகத்துல காமிச்சு எப்படி இருக்கு, அந்த மாதிரி ராஜா முகம் என்ன ஆகுது? என் வார்த்தைக்கு செவி கொடுக்கலையா என்று சொல்லி வேகம் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னும் போட்டு கொடுக்குறாங்க. நீங்க உண்டு பண்ணின பொற்சிலையை அவர்கள் என்ன பண்ணவும் இல்லை, வணங்கவும் இல்லை. போட்டு போட்டு கொடுத்தனும். ராஜா சொல்றாரு, 3 பேரை கூட்டிட்டு வா, ஒரு முறை நான் என்ன பண்றேன், வாய்ப்பு தருகிறேன்னு சொல்லி அந்த 3 பேருக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எக்காலங்கள் ஊதி மேலதாளங்களை வாசிக்க வைத்து, இப்போ நீ என்ன பண்ண ஆகணும், இந்த பொற்சிலையை வணங்கியான். தேசமே பயந்து நடுங்கி கொண்டிருக்குது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பயமே இல்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தாலும் கூட என்ன பண்ணிருப்போம் தெரியாது. ஆமென். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல பயம் இல்லாதவர்களாய் நின்று கொண்டு ராஜா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு முறை நான் வாய்ப்பு தருகிறேன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவங்க மறு உத்தரவு சொல்லாம அமைதலாக நின்னாங்களாம். ராஜா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த 3 பேர் அவனுக்குள்ள நின்றுட்டு இருக்கானுங்க. ராஜா நினைச்சார், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், மறு உத்தரவு கூட சொல்ல, மறுபடியும் அப்போ ஒரே ஒரு வார்த்தை, உங்க வார்த்தைக்கெல்லாம் நான் மறு உத்தரவு கொடுக்கணும் அவசியம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப சொல்றேன், ராஜாவின் கைக்கு எங்களை என்ன பண்ணுவார், எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயா, கண்ணுக்கு முன்னாடி அக்கினி சூளை எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா வாயில என்ன வார்த்தை வருது, உன் கைக்கும் எரிகிற அக்கினி சூளையினுடைய காரியத்திற்கும் என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார், விடுவிப்பா. யாரை கொண்டு சொன்னாங்க? அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம், இஸ்ரவேலின் தேவன் என் கூட இருக்கிறாரு. அடுத்த நேரம் சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலுமே சரி எனக்கு கவலையில, ஆனா ஒன்ன மட்டும் நான் என்ன பண்ணிடவே மாட்டேன், நீ உருவாக்கி வச்சிருக்க பாரு ஒரு அசிங்கமான ஒரு உருவத்தை, அதை மட்டும் நான் பணிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிற ஒரு பெரிய இருதயம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஒரு ஆமென் சத்தமா. ஹல்லேலூயா. அற்புதம் செஞ்சா மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், என் விண்ணப்பம் கேட்டா மட்டும்தான் நான் ஆண்டவர் தேடி வருவேன்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. என்ன பாஸ்டர் ரூட் மாறுது? ஹல்லேலூயா. அற்புதம் செய்தாலும் செய்யாமல் போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் மண்டிட்டு கிடப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப இவர்கள் வலிமையா அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ராஜா கோபம் வந்தோன்னு நடக்கமா சொல்லி முடிக்கிறேன். ராஜா கோபம் உடனே சில ஜனங்களை பலசாலியானவர்களை கூப்பிடுறாங்க. ராஜா சொல்கிறார், ஒரு முறை அல்ல 7 முறை அதை என்ன பண்ணுங்க, 7 மடங்கு அக்னிய சூடு பண்ண ஆரம்பிங்க. இப்போ பக்கத்துல 3 பேர் நினைச்சிருப்பான், அட பாவி, ஒரு முறை எரிஞ்சிட்டு இருந்த அக்னியை நீ என்ன பண்ணிட்ட, 7 மடங்கு கொளுத்தி விட்டு எரிய வச்சுட்டேன்னு சொல்லவே இல்லை. நம்மளா தான் சொல்லியிருப்போம், இருக்கிற சும்மா இருக்கிற பிரச்சனைய இன்னும் எரிய பண்ணிட்டியப்பா. அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, 7 முறை இல்லையா, நீ 70 முறை என்ன பண்ணு, நீ எத்தனை முறை நீ சூடு அதை அதிகமாக்கினாலும் சரி நாங்க என்ன பண்ணுவதே இல்லை, வணங்குவதே இல்லைன்னு சொல்லி தைரியமா இருக்கும் பொழுது ராஜா தேசத்துல இருக்கிற இராணுவத்திலேயே பலசாலிகளை அழைத்து வந்தாராம். பலசாலிகளை அழைத்து வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை கைகள் கால்கள் என்ன பண்ணாங்க, அவங்க போட்டு கொண்டிருந்த சால்வைகளோட, போட்டு வைத்திருந்த தொப்பியோட, அங்கியோட அப்படியே என்ன பண்றாங்க, கட்ட ஆரம்பித்தாங்க. எத்தனை கவனிக்கிறீங்க? இப்போ 3 பேர் 3 பேர்லாம் தூக்க முடியாது. என்ன ஒரு உதாரணத்துக்கு ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ நினைச்சுக்கோங்க. இப்போ இவர்களை அந்த பலசாலி யாரு சொல்லுங்க, பலசாலி, விசேஷமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பலசாலிகளை கொண்டு வந்து கைகள் கால்களை எல்லாம் என்ன பண்றாங்க, கை வச்சுக்கணுமா, இப்படி கை வச்சு கை கால்களை எல்லாம் கட்டி வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களை சுமந்து கொண்டு போனார்களாம். என்ன பண்றாங்க, படுத்துக்கடா, அவங்களை சுமந்து கொண்டு வந்து அக்கினி சூளைக்கு என்ன பண்றாங்க, இப்படி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுண்டவர்களாய் அவர்களை தூக்கி, ஆமா என்ன பண்ணாங்க, படுத்துக்கோ போட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ முடிஞ்சு போச்சு. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கொண்டு போன சுமந்து கொண்டு போன பலசாலிகள் அந்த அக்கினி அவர்களை என்ன பண்ணி போட்டதாம், அழித்து போட்டதாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ சுமந்து கொண்டு போன அவங்க வாசலுக்குள்ள போகல, அக்கினிக்குள்ள போகல, ஆனா கொண்டு போகும் பொழுது தூக்கி போட்டாச்சு. போட்டவன் அக்கினியினுடைய உஷ்ணம் தாங்க முடியாம அவன் என்ன பண்ணினான், மறித்து போகிறான். ஆனா கட்டுண்டவர்களாய்
கட்டுண்டவர்களை அக்குனிக்குள்ள விழுந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதே ராஜா பிரம்மி படைந்து எழுந்து பார்க்கிறாராம், கட்டுண்டவர்கள் சுதந்திரமா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, சுதந்திரமாய். நல்லா கையை தட்டி ராமன் சொல்லுங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கட்டுண்டு பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்குல்ல, அழகா என்ன பண்றான், ஏதோ பார்க்கல, ஓகேமா நீ போமா, பார்க்கல என்ன பண்றான், உலாகிற மாதிரி அழகா ஜாலியா உலாவிட்டு இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு சொல்லுகிறாரு, நான்காவது ஆள் தேவ சாயலுக்கு. சத்தமா, ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தாய் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். நமக்கு முன்ன இருக்கிறவன கர்த்தர் கலங்க வைப்பாரு. ஹல்லேலூயா. இதை பார்த்தோன்னா ராஜாவே அக்கினிக்கு முன்பதாக வந்து, வாசலுக்கு முன்பதாக வந்து சொல்லுகிறாரு, தேவனுடைய பிள்ளையாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. சொல்ற வரைக்கும் அவன் இது ஜாலியா குளிச்சு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி உள்ள உலாகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேபுகாத்நேச்சார் பார்த்தார், கூப்பிடனா வரவே மாட்டாங்க போல இருக்குது, உள்ளே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வாங்க ஐயா. எத்தனை பேருக்கு புரியுது? எந்த இடத்துல இருந்து உனக்கு விரோதமாய் அதிகாரம் வந்ததோ அதே இடத்துல இருந்து தான் உனக்கு சாதகமான வார்த்தை. ஆமென். அதிகாரம் வந்த இடத்துல கெஞ்சு சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசிச்சு வச்செல்லாம் பேச முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹேய், அதிகாரமா அதட்டின இடத்துல கெஞ்சுற மாதிரி கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படியா பாஸ்டர் வாங்கல, இந்த வாரம் நீங்க மெசேஜ் கொடுத்துட்டு போங்களேன்னு சொன்ன இடத்துல ஒரு முறையாவது வருவீங்களா பாஸ்டர் சொல்ல ஆண்டவர் வைப்பார். தெரியும், பொறாமையில கை தட்டுவீங்கன்னு தெரியும். நல்ல சந்தோஷமா. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்னா, வரீங்களா வந்துட்டு போங்கயான்னு இந்த நாவு எப்போ நீங்க வருவீங்க, எப்பயா உங்களுக்கு அதேதான். உன் சொந்தக்காரன் நினைப்பான், ஏன் தான் வந்தாங்களோ. இனி உங்க சொந்தக்காரன் நினைப்பான், நீங்க வர்றதுதான் எங்களுக்கு பெருமை. கையை தட்டி சொல்லு, ஏன்னா நான் சின்ன ஆளுதான், என் கூட இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாம் கையை சொல்லு, கீழே சொல்லு, என் ஆண்டவர் பெரியவரையான்னு சொல்லு. நல்லா ஃபுல்லா கை தூங்க, அப்பதான் ஃபுல்லா ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆமென். எந்தெந்த இடத்துல உன்னை சிறுமையாய் பார்த்தார்களோ அதே இடத்துல ஜனங்கள் சொல்லுவாங்க, நீங்க உள்ள வரீங்களா, நீங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா, நீங்க தான் வரணும்னு சொல்லுகிற அளவிற்கு. ஏன்னா சொல்லு, என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறாரு, இஸ்ரவேலின் தேவன் என்னோட இருக்கிறார். ஆமென். எஸ், இவங்க சாதாரண ஆளுதான், ஆனா கூட இருந்தவர் பெரியவர். அவரை சாதா டைம்ல பார்க்க முடியாது, ஆபத்து வந்தா தான் பார்க்க முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டளை போடும் போதெல்லாம் ஆண்டவரை பார்க்கல எவனோ. அவங்க நான் குனிய மாட்டேன்டா, நான் பணிய மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை பார்க்கல. ஆனா ஒரு ஆபத்துன்னு வந்த பிறகு ராஜாவினுடைய முகத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர், ராஜாவினுடைய சாயலை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உன் ஆபத்து என்று வருது, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறவர் அல்லையா, இறங்கி வந்து உன் கூட அசைவா நல்ல கைகளை தட்டி, உன்னுடைய கண்ணீருக்கு முன்பதாக தேவ மகிமை வெளிப்படும், உன்னுடைய அழுகைக்கு முன்பதாக தேவ மகிமை வெளிப்படும், உன்னுடைய பெருமூச்சுக்கு முன்பதாக, உன் இருதயம் உடைக்கப்பட்ட இடங்களுக்கு முன்பதாக தேவ வல்லமை வெளிப்படும். ஆமென். ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து வேக வேகமா ராஜா ஒரு நிருபத்தை எழுதுறாரு. எல்லா தேசத்துக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறவருடைய வீடுகள் இறுக்கலமாய் மாற்றப்படும். அப்பா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு எழுதி விட்டாரு, எல்லாரும் வந்து இந்த சிலையை வணங்கணும். இப்ப அதே நிருபத்தில் ரிட்டன் கிட்டே எழுதுறாரு, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனை எவன் நிந்திக்கிறானோ அவன் சொந்தக்காரன், அவன் வீடுகள் எல்லாம் இரித்து சாம்பலாக்கப்படும். இப்ப அதை படிக்கிறவனுக்கு திகில் உண்டானது. இப்ப அதை வாசிக்கிறவனுக்கு, அறிவிப்புல பார்க்கிறவனுக்கு எல்லாம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதம் பேசினா பக்கத்துல தட்டி ஒரு குத்து விட்டு சொல்லு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமா பேசினா. ஆமென். எஸ், கர்த்தர் பார்த்துட்டே இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 3 பேருக்காக யூத குலத்தையே மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் எல்லாம். ஒருவரால உன் உறவுகளே மேன்மைப்பட ஆரம்பிக்கும். உங்க சபையில நீ ஒருத்தி ஆண்டவருக்காக சந்தோஷம் இருந்தா உங்க சபையை மேன்மை அடைய ஆரம்பிக்கும். ஆமே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, இந்த சபை விசுவாசியான்னு சொல்லி கர்த்தர் மேன்மைப்பட வைப்பார். எப்போ அதிகாரம் வந்தோடனே ஆமா ஜாமீன் துணிஞ்சு நிற்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பது வெளிப்படும். அதான் ராகாப் சொல்லுகிறா, அந்த 2 பேரை பார்த்து, உங்களை குறித்து எங்க தேசத்துக்கு என்ன வந்துருச்சு
சொல்லுங்க, திகில் அடைஞ்சு போய் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம். அடுத்த வார்த்தையை வாசிங்க, அதே யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வேகமாய். உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். இரண்டாவது அந்த அம்மா சொல்லக்கூடிய காரியம், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார். பக்கத்துல பார்த்து சொல்லு, சோர்ந்து போக போறான்னு சொல்லு. ஆமென். உனக்கு விரோதமா எழும்புகிறவர் எல்லாரும் என்ன பண்ண போறான்? ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, உங்களை குறித்து எங்க தேச மக்கள் என்ன பண்றான்? சோர்ந்து போறான். ஏன்னா இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமா வந்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரிகோ ராஜா பார்க்கிறாரு, எப்ப 6 லட்சம் புருஷர்கள், இத்தனை பேர் பட்டயம் பிடிக்கிறவன் இருக்கிறான். இவன் நம்ம தேசத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண சொல்லி சில யோசனைகளை பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்போ சில மந்திரிமார்கள் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, ராஜா ராஜா நம்ம வேணா ராணுவத்தை அனுப்புவோமா, குதிரை படையை அனுப்புவோமா? ஒன்று இன்னொரு மந்திரி சொல்லியிருப்பான், டே ஏற்கனவே பார்வோன்ல எகிப்தில் இருக்கிற 600 ரதத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணின கூட்டம்டா இது அப்படின்னு சொல்லுவோம். உடனே ராஜா நினைப்பாரு, அப்போ ராணுவத்தை என்ன பண்ண முடியாது, குதிரை ரதத்தையும் அனுப்ப முடியாது, அப்போ வேற என்ன செய்யலாம், வேற எப்படி இவங்களை அழிக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், ராஜா இவங்களை மனிதர்களால் என்ன பண்ணவே முடியாது, அழிக்கவே முடியாது. ஏன்னா சமுத்திரமே இவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் என்ன பண்ணினது, மூழ்கடித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ராகாப்னுடைய வீட்டுக்கே இவங்களை குறித்து தெரியுதுன்னா எரியோளுக்கு ராஜாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீ நினைக்கிற உன்னை குறித்து யாருக்குமே தெரியல, இந்த ஊழியக்காரங்களை குறித்து யாருக்குமே தெரியல. ஆண்டவர் தெரிகிற இடத்துல தெரிய வச்சுட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை குறித்து நீங்க நினைக்க நம்ம சாதாரணமா அப்படியே கம்பெனிக்கு போறோம்யா, வீட்டுக்கு வந்து அப்படியே இருக்கிறோம், நம்ம அப்படியே உன்னை குறித்து உங்க ஊரே பேசிக்கிட்டு தான் இருக்குது. உன்னை குறித்து உன் உறவுகளே பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. காரணம் நம்மளால் அல்ல, நம்ம கூட இருக்கிற ஆண்டவரால். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ராஜாக்கள் கிட்ட ஒவ்வொருத்தர் பேசி பேசி அப்போ எந்த வகையில் போனால் நமக்கு என்ன பண்ணவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கடைசியில் அவங்களுக்குள்ள என்னதான் வந்துச்சு, என்னதான் வந்துச்சு, சோர்வு தான் வந்துச்சு. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உனக்கு விரோதமாய் ஆலோசனைகள் எத்தனை பேர்னாலும் பண்ணலாம், உனக்கு விரோதம் எத்தனை காரியங்களாலும் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, அவர்கள் என்ன திட்டமிட்டால் அவங்களுக்கு வரக்கூடியது என்னதான் சொல்லுங்க, அவங்களுக்கு வரக்கூடியது என்னதான், சோர்வு தான். ஏன்னா ஆண்டவர் உனக்கு 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் சொன்னாங்களா இல்லையா? சின்ன பிள்ளைங்க வசனமே அதுதான். நல்ல கையை தட்டி, ஐயோ நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மெசேஜ் கொடுக்குற வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த வார்த்தையை கொடுக்கணுமா இல்லை வேற எதுவும் மாத்திரலாமா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. வசனமே வந்துச்சு, டே உனக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடாம பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை பேசி என் ஜனங்களுக்கு இதுதான்டா இன்னைக்கு உள்ள ஆகாரம். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எந்த ஆவியை கொடுக்கலையா, பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு விரோதமாய் எழும்புறவனுக்கு என்னதான் கிடைக்க போகுது சொல்லுங்க, சோறு. உனக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு வகை தேடினாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் என்னதுதான், சோர்வு. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வேகமாக சொல்லுங்க. அடுத்து 3வது 11வது வசனத்தை வாசிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3வதாய் அந்த ராகாப் என்கிற அந்த தாயார் அவங்க சொல்றாங்க, அந்த சகோதரி சொல்றாங்க, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்க இருதயமெல்லாம் என்ன ஆயிட்டு, எங்க இருதயமெல்லாம். அப்போ ஊர் ஃபுல்லா எந்த பேச்சு தான், ஊர் ஃபுல்லா எந்த பேச்சு, இன்னும் எரியோவுக்குள்ள யார் வரவே இல்லை. எஸ், இன்னும் நம்ம சில காரியம் செய்யவே இல்லை, உங்க குடும்பம் இன்னும் வளரவே இல்லை, நம்ம சபை இன்னும் என்னவாவே இல்லை, வளரவே இல்லை. ஆனா நம்மளை கேள்விப்படுகிற ஒரு இருதயங்கள் என்ன ஆகிக்கொண்டே இருக்குது. எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியுது? ஹல்லேலூயா. நம்மளை கேள்விப்படக்கூடியவர்களுடைய இருதயங்கள் கரைந்து கொண்டே இருக்குது. யாருக்கு கரைதான்? நமக்கு விரோதமாய் நினைக்கிறவர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ மலை போன்ற காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கும் பொழுது உன்னை குறித்து நினைக்கிற எல்லா நினைவுகளையும் நான் கரைந்து போக பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார்,
ஒன்றுமில்லாமல் மாற்ற. கர்த்தர் நம்ம கூட துணை இருக்கும் பொழுது எல்லா காரியமும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் தரக்கூடியவர். ஆமே. அடுத்து வேகமாக நான் சொல்லி கடைசி 4வது நான் சொல்ல விரும்புகிறேன். அதே வசனத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்களால எல்லாருடைய தைரியமும் என்ன ஆயிற்று? மொத்தத்துல கையை பிடிச்சி இப்படி வச்சுங்க. மொத்தத்துல எஸ், கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய சங்கிலியை நமக்கு விரோதமாய் கட்டினாலும் சத்துரு ஆண்டவர் அந்த சங்கிலி எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரா? அச்சு போட பண்ணுகிறார். நல்ல உங்க கைகளை தட்டி எஸ் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர், எனக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு பெரிய சங்கிலியை வச்சாலும் அதை ஒண்ணு இல்லாம கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அச்சு போக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல தட்டி சொல்லு, சந்தோஷமா இருக்கிறியா? ஆமே. அதனால ஐயோ இந்த பிரச்சனை, அதனால அந்த பிரச்சனை, ஐயோ இவ்வளோ பெரிய தேவை, என்ன பண்ண போற, எதையும் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட போறோம். நான் நினைக்கிறேன் வந்தவங்க கூட பயந்துருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 பேர் கூட கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு இந்த யோசுவா வேற நம்ம 2 பேரா அனுப்பிட்டாரு, என்ன பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே மேலே பயந்து இருந்திருக்கலாம். ஆனா இறங்கி வந்தோடனே இந்த ராகாப்புடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நாங்களெல்லாம் திகில் அடைஞ்சு போய் இருக்கிறோம், நாங்களாம் சோர்ந்து போய் இருக்கிறோம், நாங்களாம் கரைஞ்சு போய் இருக்கிறோம், நாங்க மொத்தத்துல அந்து போய் இருக்கிறோம் ஐயான்னு சொன்ன உடனே இந்த 2 பேருக்கு ஒரு பலன் வந்திருக்கும். ஓஹோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிற பிள்ளை என்னைக்குமே இருதயத்துக்கு பயத்தை முகத்துல காட்ட மாட்டான் நம்மள மாதிரி. ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தா அப்படிதான் தெரியும், ஆனா உத்து பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் பயந்துருப்பான். ஆனா நம்ம சொல்றத பார்த்த உடனே நினைச்சிருப்பான், நம்மளை குறிச்சு இப்படிலாம் வேற நினைச்சிட்டு இருக்காங்களா, சரி அப்ப யாருக்கு நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிற சொல்லி முக்காடு போட்டுட்டுலாம் வெளியே வாசலுக்கு போல தைரியமா நடந்து போயிருப்பான். ஏன்னா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஐயா நீங்க எங்க தேசத்துக்கு வரும்பொழுது எங்க குடும்பத்தை என்ன பண்ணிக்கங்க, நினைச்சு கொள்ளுங்க. அவங்களை ஜன்னல் வழியா இறக்கி விடும்பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, இதே அவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய காரியம், இதே கயிறை உன் வீட்டு மேல கட்டி வை, உன் குடும்பம் பிழைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, ஜன்னல் வழியா வேணா இறங்கி போயிருக்கலாம், ஆனா வரும்பொழுது மேல தாளத்தோட எரியோவுக்கு நேரம் நம்ம புறப்படும். கையை தட்டி ஹே ஆமென் ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் அப்படியே எல்லாம் போக மாட்டோம். சில இடங்களில் அமைதியாக தான் போவாங்க, சில இடங்களில் ஜன்னல் வழியா பதறமா அப்படி இறங்கி தான் போவான். ஆனால் வரும்பொழுது எப்படி வந்தாங்க? 7 நாள் துதிச்சு எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கும் பொழுது எஸ் அலங்கமே சொல்லு, அலங்கமே. எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமா இருக்கிற? எத்தனை பேர் ஆமென் ஆர்ப்பரிக்க ஆயத்தமா இருக்கிற? நீ துதிச்சு ஆர்ப்பரித்தாலே போதுமியா, அவன் அலங்கமெல்லாம் இடியும். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ஷாந்தா ரபா ஹல்லேலூயா. அதனால ஜன்னல் வழியா இறங்கி போறோம்னு சொல்லி வெக்கப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, இதுக்கெல்லாம் வெக்கப்படவே கூடாதுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசுறாருன்னு சந்தேகம் வருது. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய எல்லா இருதயங்களும், ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அற்று போக பண்ணுவார். ஆமென். நீ கர்த்தர் உன்னோட தீர்க்க தரிசனமாய் பேசுற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் திகிலடைய பண்ணுவார், சோர்ந்து போக பண்ணுவார். ஆமென். கரைந்து போக பண்ணுவார். கடைசியாய் மொத்தமா என்ன ஆயிரும்? அத்து போன ஆண்டவர் அத்தாருன்னா கட்டவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம அத்தனை என்ன பண்ணுவோம்? நம்ம அவசரப்பட்டு போய் பண்ணி எடுத்து அத்தம்னா அவன் மறுபடியும் கட்டி வச்சிருவான். நம்ம வீடு போய் சேர மட்டும் அவன் கட்டி கரெக்டாக என்ன பண்ணி வச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் கையில் விட்டுருங்க. அவர் அத்தாருன்னா அத்தை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவர் அத்தாருன்னா அவர் உடைச்சாருன்னா ஒட்ட வைக்கவே, சத்தம் ஒட்ட வைக்கவே முடிஞ்சு. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு சில காரியங்கள் அந்து போனாலும், சிம்சோனுக்கு எல்லாத்தையும் பிடுங்கினாங்க. சிம்சோனுக்கு 2 கையை கட்டுனாங்க, கண்ணை பிடுங்கினா, முடியெல்லாம் கிராப்பா எல்லாம் வெட்டி என்னென்னமோ பண்ணி வச்சான். ஆனா கர்த்தர் சிம்சோன் மேல இறங்கும் பொழுது அவர் உயிரோடு இருந்து கொண்டவர்கள் பார்க்கலாம், மறிக்கும் பொழுது கொண்டவர் தான் அநேகம். நல்ல கைகளை தட்டி எஸ் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நான் சோர்ந்து இருக்க மாட்டேன் பாஸ்டர், இனி நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா அவர் யார் கூட இருக்கிறாரு? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், அதை தான் இது ஆண்டவருடைய வார்த்தை. உண்மை எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்கிறேன், வேணா இந்த வாரம் காணிக்கப்படியை திறந்து பாரு, எவ்வளோ இருக்குன்னு உனக்கே தெரியும். ஆனாலும் இதிலிருந்து என்னை போஷிக்கல, அவருடைய மகிமையிலிருந்து போஷிக்கிறாரு. அவருடைய மகிமையிலிருந்து என்ன பண்ணுகிறாரு? போஷிக்கிறார்.
எஸ், எவ்வளோ ஆச்சரியமாய் நடத்துகிறார் தெரியுமா? அதனால ஏன்னா கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அதனால உன்னுடைய வியாபாரத்தை வைத்து, உன்னுடைய முதலாளி கையிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்மளுடைய உயர்வே இல்லையா? அப்போ எப்படி பாஷா நான் உயருவேன்? அது ரகசியம். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைச்சா தண்ணீர் இல்லாத இடங்களிலிருந்து நீரூற்ற உனக்கு ஆமென் அதிகமாய் தரக்கூடியவர். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில ஒரு சின்ன ஓடையை கொடுக்க மாட்டாராம். சொல்லு, ஆறுகளை ஓட பண்ண கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் நான் சென்னைக்கு போயிருந்தேன். போன ஆகஸ்ட் மாதம் நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய நிறைய சபைகளுக்கு நான் போயிருந்தேன், சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சபையினுடைய நண்பர், என்னோட படித்த என்னுடைய நண்பருடைய சபைக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப சின்ன சபை தான். விசுவாசிகள் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க? 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தூத்துக்குடியில் வளர்ந்து எங்களோட படித்து அவர் ஊழியம் பண்ண இடம் எங்கே? சென்னையில் ஆவடி என்கிற ஒரு ஊரில், பெரிய சிட்டி, நல்ல ஒரு பெரிய சிட்டி, நிறைய கம்பெனிகள் இருக்கக்கூடிய இடம். அவங்க ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை கொடுத்து அங்கே அவங்க மேலே ஒரு அறையை கொடுத்தனால அவரே 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் செலவழித்து மேலே நம்மளை மாதிரியே ஒரு ஷெட்டெல்லாம் போட்டு எடுத்து ஊழியம் செய்தாங்க. இத்தனை வருஷங்கள் ஊழியம் செய்து எத்தனை ஆத்துமாக்கள் தான்? 2 குடும்பம் தான். அவங்க பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து மொத்தம் 10. சின்ன இவங்கெல்லாம் விசுவாசி, இந்த மாதிரி குட்டீஸுங்களாம் அங்கே இருக்குது. அவங்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் விசுவாசி. ரொம்ப கஷ்டப்பட்டா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆராதனை முடிஞ்சு இங்கே நடக்கிற அதே ஆராதனை அங்கேயும் பண்ணினேன் ஆண்டவர் கிருபையினால். ஆளை பார்த்துலாம் வரல, இருக்கிற குட்டீஸுங்களாம் அப்படியே ஆண்டவர்களை மகிமையாக கையை தட்டி ஜெபம் பண்ணிச்சு. ஆமே. அப்போ முடிச்சுட்டு கடைசியாக என் நண்பர் சொன்னார், எனக்காக என்ன பண்ணிக்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசின ஒரே காரியம், ஆண்டவர் சொன்ன ஒரு இதே மாதிரி வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உனக்கு தரக்கூடியது மொத்தமாக தர போகிறாருன்னு சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உனக்கு நோவா காலத்தில் மதக திறந்த மாதிரி, ஊற்று கண்களை திறந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வராதரா உன் வாழ்க்கையில், மொத்தமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு போன வாரத்தை நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது, 1000 விசுவாசிலாம் இல்லை, சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. போயிருக்கும் பொழுது அவருக்கு திருமணம் ஆகி, இத்தனை வயசு, என்னோட வயசு கூட வேணால் இருக்கலாம் நினைக்கிறேன். அப்போ அந்த வயசு இருக்கும் அவருக்கு. ஆனால் எத்தனையோ இடத்துல அலையன்ஸ் பார்த்து என்ன கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஒரு வாரத்துக்கு மட்டும் 5-6 வந்து நிற்கும். ஃபோட்டோ சொல்கிறேன், ஹல்லேலூயா, வந்து நிற்கும். ஒன்றுமே செட் ஆகுது. நம்ம லாஸ்ட்டில் நினச்சிட்டாரு, நமக்கு திருமணமே ஆகாது போல இருக்கு. ஏன்னா நம்மளை மாதிரி முடி இருக்காது, இங்கே வரைக்கும் கொஞ்சம் ஏறிட்டு வேறு. அப்போ அப்படிலாம் இருந்து ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தாங்க. அப்போ நான் கூட அவருக்கு அலையன்ஸ்லாம் பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. அப்போ இந்த முறை நான் கரெக்டாக சென்னையில் ரீச் ஆகிற அன்றைக்கி தான் அவருக்கு என்கேஜ்மெண்ட்டே. ஹல்லேலூயா. சரி, ஓகே, என்கேஜ்மெண்ட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு நானும் போனால் உண்மையாகவே சொல்கிறேன், அவர் முன்பதாக ஒரு இடத்துல அசிஸ்டண்ட்டாக ஊழியம் பார்த்தார். அந்த இடத்துல அவரை எப்படி வெளியேற்றினாங்கன்னா, யாரும் இவருடன் பேசக்கூடாது, யாரும் இவருடன் பழகக்கூடாது, யாரும் இவரோட ஃபோன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்மளை மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் அந்த ஊழியம் பண்ணுகிற இடத்துலேருந்து அவர் என்ன பண்ணினாங்க, அவரை தனியாக அனுப்புனாங்க. அப்போ இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவர் பொண்ணை கொடுத்தாருன்னா அதே ஊரில் தான் பொண்ணை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இடத்த கொடுத்தாருன்னா, பெரிய மதில் சுவர் இருந்துச்சு. நானும் எங்கே இதில் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடையில் ஓரமாக வாடகைக்கு இருப்பாங்க போலன்னு உள்ளே போனால் பெரிய வீடு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல பெரிய பங்களா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு மட்டும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், நல்ல ஒரு வீடு போகிறேன். அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர், அவங்க 4 பெண் பிள்ளைங்க. நினச்சேன், இப்போ 4 பெண் பிள்ளைங்களா, ஓகே. பார்த்தா 50 சென்ட் இடம். எங்கே? சென்னையில் மெயின் இடத்துல 50 சென்ட். ஒவ்வொரு சென்ட்டுமே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும். ஹல்லேலூயா. 4 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பங்காக பிரித்து வச்சிருக்கிறாங்க. இவன் கையில் வரக்கூடிய மதிப்புகள் மட்டுமே சில கோடிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நான் இதை இல்லை, ஆண்டவர் எப்படி உயர்த்துறாரு மட்டும் பாருங்களேன். யாரையும் தேடி போகல, இவனை தேடி ஒரு அலையன்ஸ் வந்துச்சு. கர்த்தர் இந்த அளவுக்கு அந்த மகனை இன்னைக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இப்பவுமே வீடு கட்டவும் வச்சாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே இடத்துல மாமனார் அவங்களுக்காக எதை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நேற்று ஃபோன் பிடிச்சோன்னா, மாப்பிள்ள டைல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்கடா. அப்படியாடா, கர்த்தர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிக்கிறாரா தம்பி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அழகா வீட்டை போட்டு வச்சுட்டு பெரிய ப்ரேயர் ஹாலும் கட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற இடத்துல ரொம்ப பிரச்சனை. ஹவுஸ் ஓனர் வந்து பேசாத வார்த்தையெல்லாம் பேசி
எப்போ காலி பண்ணும் போன வாரம் போனமெல்லாம் என்கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இனி அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆத்துமா மட்டும் ஆண்டவர் தருவார், மற்ற எல்லாத்தையும் கத்த தந்து வச்சிருக்கிறாரு. நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு ஃபோன் வந்துச்சு, என்னடா சொல்கிறா அப்படின்னு, இப்போ மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்கடா, 2 பேக் நிறைய சீனியிலேருந்து மிளகா பொடியிலேருந்து அரிசியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு சாப்பாடையும் தந்துட்டு போயிருக்காங்கடா. ஹல்லேலூயா. ஏன்னா அதே என்னுடைய நண்பர் தான் சாப்பிட பணம் இல்லாமல் இருந்தார். எந்த ஊரில்? அந்த ஊரில் 10 விசுவாசி என்ன பண்ண முடியும்? இது கற்பனை பண்ணி பாருங்களேன். 30 வச்சுட்டு நமக்கு ஒன்றும் பண்ண முடியல. 10 விசுவாசியை வைத்து சாப்பிடாம கூட எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு கத்த நிறைவேற்றினாரா இல்லையா? அப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்புறீங்க? உயர்வு, நான் இன்னைக்கு சொல்றேன், உயர்வு விசுவாசியை வைத்தோ காணிக்கையை வைத்தோ எந்த மனுஷனையும் வைத்தல்ல. உயர்வு அவரை கொண்டு மட்டும்தான். உயர்வு அவரை கொண்டு மட்டும். எங்க இருந்தாலும் உனக்கு அற்புதம் செய்வார். அவரை மட்டும் நம்பிட்டோம்னா. அப்போ நேற்று அவனுக்காக நான் ஜெபித்து ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ கட்டாத பட்டணத்தையும் நடாத திராட்சை தோட்டத்தையும் உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். உடனே அவன் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் வந்து அவன் என்கிட்ட சொல்றான், இதே வார்த்தையை தாண்டா ஒரு பாஸ்டனுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாரு, மறுபடியும் இதே வார்த்தையை நீ சொல்ற. எத்தனை ஒரு சந்தோஷம். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மொத்தமா தந்தாரா இல்லையா? ஒரு ஆமென். நான் சொன்னேன், உன்னை வெளியே போச்சோன்ன பாஸ்டருக்கு கூட இவ்வளோ சொத்து இன்னைக்கு இந்த ஊரில் கிடையாது, ஆனால் உனக்கு இத்தனை சொத்து இந்த ஊரில் இருக்குது. ஆமென். எஸ், ஆண்டவர் இன்னைக்கு உன்னை குறித்து இந்த பிரசங்கம் அந்த சர்ச்சில் பண்ண சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி அந்த பாஸ்டரை குறித்து அந்த தேசத்தில் ஒரு திகில் உண்டாகும், ஒரு கலக்கம் உண்டாகும், அநேகருடைய இருதயங்கள் அற்று போக ஆரம்பிக்கும். நல்ல கையை தட்டி வராமன்னு சொல்லு. இன்னைக்கு இதே வார்த்தை தான் உனக்கு சொல்லுகிறாரு. உன் சம்பாத்தியமோ உன்னுடைய உயர்வோ உன் சொந்தமோ பந்தமோ எதுவுமே உன்னை உயர்த்தும் ஒன்னே ஒன்று, இஸ்ரவேலின் தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லா உயர்வையும் கத்த தானா தரும். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்போம். ஆமென். தேவ சமூகத்தில் எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி தேவ மகிமை விசேஷமாய் எஸ் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்குவதாக. எல்லாம் கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிற வார்த்தையை சொல்லி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஓ ஷகலதனரபா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லுங்க. எத்தனை உண்மையா மனசார சொல்றீங்க? ஹல்லேலூயா. இனி நம்முடைய உயர்வு எந்த மனுஷனிடத்திலையும் நம்புறீங்களா? கர்த்தர் தான் நமக்கு வழியை திறக்கக்கூடியவர். ஆண்டவருடைய சமூகத்துல நின்னாலே போதுங்க, தானா கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை விஷயம் எல்லாம் எனக்கு நேரம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். பாஸ்டர் உங்களையும் தானா உயர்த்துவார். எத்தனை எனக்காக ஜெபிக்க ஆசைப்படுறீங்க? இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா உங்க நாமத்தில் மகிமை உண்டு. சொல்லு, உங்க நாமத்தில் மகிமை உண்டு. ஏய், அப்பா உங்க நாமத்தில் மகிமை உண்டு. சொல்லு, அப்பா உங்க நாமத்தில் உங்க நாமமே. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை கொடுத்தாரு. கொஞ்சம் அசைஞ்சு பாடிடுவோமா? இல்லைன்னா மனசு ஏதோ குறையாவே இருந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரெடி? 1 2 3 4. இப்போ ஒன்னே ஒன்று ரொம்ப பெரிய ஆக்ஷன் இல்லை, உங்க குதிகாலம் லைட்டா அப்படி தூக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செல்ஃபெல்லாம் எட்டி இப்படி தூக்குவீங்க பாத்தீங்களா? அப்படி அம்மா. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லைட்டா நம்ம குதிகால இயேசுவா மசீகா மசீகா. அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது?
ஹalleluya. ரெடியா? 1 2 3 4. அம்மா உங்க நாமத்துல சமூகத்துல மனமகிழ்ச்சியோட ஓ ஷகலதனரபா அவருடைய நாமத்தில் இல்லாத சந்தோஷம் வேற எங்கேயுமே இல்லை. எத்தனை சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya. அவருடைய நாமத்தில் இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் வேற எங்க போனாலும் கிடைக்காது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எஸ், எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஓ எஸ் மாமே உங்க மகிமை விசேஷமாய் இந்த இடத்துல வந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில இறங்கி கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிற நான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்நிய தேசத்துக்கு ஒரு ராகாப்புக்கு நீர் வெளிப்படுத்தின கர்த்தர், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து அநேக இடங்களில இவர்களை கொண்டு உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலுடைய தேவன் பெரியவர் என்பதை நீர் வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் பெரியவர் என்பதை நீர் வெளிப்படுத்துகிற நாட்களுக்கு உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை குறித்து பயப்படாத. அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், மனிதர்களை குறித்த கலக்கமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரியம் குறித்து நீ கலங்கி போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லு, எந்த காரியமா இருந்தாலும் அந்த சத்துரு இனி என்னை மேற்கொள்ளவே முடியாது. என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில நீர் உறுதிப்படுத்துவீராக. எங்களுக்குள்ள பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி எங்களுக்கு நீர் அளித்திருக்கு. என் பிள்ளைகளை நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளோடு உடைய கிருபை கூட இருக்கட்டும். நீங்க விடுபட்டு போன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளையும் தொடர்ந்து கொண்டு வாங்க. அவங்க சோர்வுகளிலிருந்து நீர் பலனை தந்து அழைத்து வருவீராக. இந்த வார்த்தை நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.